அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கள்ளிப்பாடி சேதுபதி பேசுகிறேன். மாநாட்டினுடைய திடலில் இருந்து தற்போது பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் இந்த காணொளி அப்படின்னா, இணையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக பல ஐடிக்களில் இருந்து ஒரு தகவல் என்பது வெளியாகிட்டு இருக்குது. என்ன அந்த தகவல்னா, மாநாடு ரத்தாக போகிறது, மாநாடு தடையாக போகிறதுன்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு விதமான புரளிகளை இணையத்தில் உலாவர செய்துட்ருக்கிறாங்க. சரி, யார் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியெல்லாம் செக் பண்ணலான்ட்டு போய் பார்த்தா, ஒன்று அவங்களுடைய ஐடி ப்ரொஃபைல் லாக் பண்ண செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று அவங்களுடைய ஐடியை போய்ட்டு செக் பண்ணால் அவங்களுடைய ஃபுல் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, உண்மையான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபேக் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரியான காரணத்தை முன் வச்சு சொல்கிறாங்கன்னா, போர் நடக்கிறதுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கும் வகையில் இந்த மாநாடு என்பது தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லிட்டு இணையத்தில் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து பலரும் நமக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு, இந்த மாதிரியான செய்தி வருது, நாங்கள் எல்லா பணிகளுமே தொடங்கிட்டோம், ஆனால் மாநாடு தடை என்பது போன்ற விடயங்கள்லாம் நாங்கள் இணையத்தில் பார்க்க நேருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தில் தான் இந்த காணொலியை நம்ம தற்போது தயார் செஞ்சிட்ருக்கிறோம், எடுத்துகிட்ருக்கிறோம். என்னென்னா, அந்த மாதிரி எந்தவித ஒரு அறிவிப்புமே தற்போது வரைக்குமே வரல. ஏன்னா அப்படி ஒன்று வந்தால் நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம், அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் பார்த்துருக்கலாம், ஒரு ஸ்ப்ரெட் நியூஸாவோ ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கும். அது சிலர்கள் குறிப்பிட்டு அந்த ஐடி விங் சார்ந்து இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தான் இந்த மாதிரியான ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. யாருமே இந்த பொய்யை நம்பாதீங்க. முழுக்க இது வதந்தியாக மட்டும்தான் தற்போது வரைக்குமே பார்க்கப்படுகிறது. மாநாட்டினுடைய திடல் பார்த்துட்ருக்கிறீங்க. மாநாடு என்பது திட்டமிட்டபடி நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா பகுதியிலுமே அனைத்து ஏற்பாடுகளுமே மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 80% பணிகள் என்பது நிறைவடைந்திருக்கிறது. மாநாட்டினுடைய இருக்கைகள் போடப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனைவருக்குமான முதல் உதவி உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் காவல்துறை, மற்றொரு பக்கம் தீயணைப்பு வீரர்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பணியை 100% துரிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபேக்கான நியூஸுமே நம்பாதீங்க. எந்த தகவலாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அஃபிஷியல் தலைமையிலேருந்து வரும். மாநாடு தடை என்பதெல்லாம் கிடையாது. மாநாடு நிச்சயமாக நடக்கும். இது போன்ற புரளியாக யாராவது ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. நிச்சயம் அந்த மாநாட்டை நம்ம வெற்றி மாநாட்டாக நடத்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.